ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக அவங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையுமே செம்மையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கடைசி நேரத்தில் அவங்களுக்கு பணம் கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணோட கல்யாணத்தை நடத்த மட்டும் உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனால் எங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்க உங்ககிட்ட பணம் இல்லையா, இப்போ மட்டும் எங்களுக்கு பணத்தை தர, நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், பணத்தை தந்துட்டு அதுக்கப்புறமா உன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா பிரச்சனை பண்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு தங்கமயிலோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே செம்மையா பதறி போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இன்னும் எங்களுக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துல மட்டும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்களா எங்களோட பொண்ணோட கல்யாணமே நின்று போயிடும், அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு இங்க இருந்து போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கின கடனை திருப்பி அடைச்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு எவ்வளவு கேட்டாலும் அந்த கடன் கொடுத்தவங்களும் ரொம்பவே கராரா, நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட பணத்தை வாங்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம்னு சொல்லிட்டு உடனடியா மண்டபத்துக்குள்ளேயே போய் அங்க உட்காந்துட்டு பணத்துக்காக செம்மையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தங்கமயிலோ ரொம்பவே கஷ்டத்தோட அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டே, அவ்வளவுதான் இதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடக்காது, என் வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மாவும் எப்படியாவது அந்த ஆளுங்களை துரத்திடலான்னு சொல்லிட்டு போனா, ஆனா அதுக்குள்ளேயே பாண்டியனோட வீட்டுல இருந்து சீர்வரிசை எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லா லேடிஸுமே காரை விட்டு இறங்கி ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு தங்கமயிலோட அம்மா, ஐயோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஓடி போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, அப்பனா இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா, இவங்க கிட்ட தான் நீங்க உங்க பொண்ணுக்காக சம்மந்தம் பண்ணிருக்கீங்களா, நாங்க இவங்க கிட்டயே பேசிக்கிறோம் சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. உடனே இதை பார்த்துட்டு தங்கமயிலோட அப்பா என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க. ஆனா இப்படி கல்யாண வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சீர்வரிசை எடுத்துட்டு வந்துட்டு இருந்த பாண்டியனோட மகளும் மருமகளும் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு தங்கமயிலோட அம்மாவும் இவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாம ரொம்பவே கஷ்டத்தோட அழுது நின்னுட்டு இருக்க. பின்னாடியே பாண்டியனும் அவங்களோட பசங்களோட ரொம்பவே சந்தோஷமா கல்யாணத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இவ்வளவு நாள் கழிச்சு சரவணனுக்கு தங்கமயிலோட ரொம்பவே நல்லபடியா கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தா, கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை மூலயமா தங்கமயில் குடும்பம் மறைச்சு வச்சிருக்க எல்லா உண்மையுமே பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய போதா என்ன? அப்படி ஒருவேளை எல்லா உண்மையுமே பாண்டியனுக்கு தெரிஞ்சா அடுத்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம சரவணன் தங்கமயிலோட உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ தங்கமயிலுக்கு வர சரவணனா ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. ஒருவேளை சரவணன் மட்டும் தங்கமயில ஏத்துக்கலன்னா அவங்களோட நிலைமை என்னதான் ஆகும்? அது மட்டும் இல்லாம பாண்டியனோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தங்கமயிலோட குடும்பத்தோட உண்மைகள் எல்லாமே தெரிய வந்தா அவங்க அடுத்து என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுது, சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் நடக்க போதா இல்லையா, இந்த பிரச்சனையில இருந்து தங்கமயிலோட குடும்பம் எப்படிதான் வெளியே வர போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.